நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டு விழா. ஸ்ரீ கணபதி பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரிப்பில் பிரபல இயக்குனர் கே. ரங்கராஜ் இயக்கத்தில் ஸ்ரீகாந்த், புஜிதா பொன்னாடா நடிப்பில் ஒரு அழகான காதல் படமாக உருவாகியுள்ள படம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் வரும் மார்ச் 11ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது. இந்நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா நேற்று கோலாகலமாக நடைபெற்றது. நிகழ்வில் துறை பிரபலங்களுடன் படக்குழுவினர் கலந்து கொண்டு படம் பற்றி தங்கள் கருத்துக்களை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் கே. எஸ். ரவிக்குமார் பேசும்போது, 35 வருடங்களுக்கு முன் நான் உதவி இயக்குனர். அப்போதே ரங்கராஜ் சாரிடம் வேலை செய்ய வேண்டும் என ஆசை. ராம்தாஸ் சார் உதவியுடன் அவர் படத்தில் வேலை செய்தேன். என்னை கண்டிப்பானவர் என சொல்வார்கள். ஆனால் அவர் படுபயங்கர கண்டிப்பானவர். அவரிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். பல அற்புதமான படங்களை உருவாக்கியவர். அவர் மீண்டும் படம் இயக்குவது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் மாணவன். நான் நிறைய நடிகளை இணைத்துள்ளார். ஸ்ரீகாந்த் இன்னும் கியூட்டாக இருக்கிறார். கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்றார். நடிகை சச்சி பேசும்போது, இங்கே எல்லோரும் எனக்கு ஜூனியர்கள், 70 வருட சீனியர். நான் சினிமா தான் என் குடும்பம். ரங்கராஜ் சாரின் நெஞ்சமெல்லாம் நீ படத்தை மறக்க முடியாது. என்னை இந்த படத்திற்கு ஞாபகம் வைத்து அழைத்தது மகிழ்ச்சி. ஃபாரின் எல்லாம் போகாமல் இந்த படத்தை மிக அட்டகாசமாக எடுத்துள்ளார். இந்த மாதிரி படங்களை அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இசையமைப்பாளர் சத்யா பேசும்போது, இந்த இசை விழாவிற்கு வந்த காரணம் என் நண்பர் R.K. சுந்தருக்காக தான். அவரும் நானும் மிக நல்ல நண்பர்கள். அவர் இயக்குனர் கே. ரங்கராஜுடன் இணைந்தது மகிழ்ச்சி. என் சின்ன வயது உதயகீதம் படத்தை தியேட்டரில் பார்த்திருக்கிறேன். ஒரு வருடம் ஓடிய படம். அதே போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். ஒளிப்பதிவாளரும் என் நண்பர். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இசையமைப்பாளர் R.K. சுந்தர் பேசும்போது, கே. ரங்கராஜுடன் இந்த படத்தில் இணைந்தது மகிழ்ச்சி. ஒளிப்பதிவாளர் தாமோதரன் தான் இந்த வாய்ப்பை வாங்கி தந்தார். இளையராஜா சாருடன் கே. ரங்கராஜ் சார் இணைந்த அத்தனை படங்களும் இட்டு எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி. இப்படத்தில் என்னுடைய வேலை பார்த்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் நன்றி என்றார். கதாநாயகி பூஜிதா பொன்னாடா பேசும்போது, இது என் முதல் தமிழ் மேடை. பல திரைப்படங்களுடன் இருப்பது மிக மகிழ்ச்சி. இந்த படம் மிக அற்புதமாக வந்துள்ளது. அனைவரும் சிரித்து மகிழும்படியான காமெடி என்டர்டெய்னர் படம். ரங்கராஜ் சார் மிக கண்டிப்பாக இருப்பார். ஆனால் அழகாக படத்தை எடுத்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் நன்றி என்றார். நடிகர் ஸ்ரீகாந்த் பேசும்போது, திருவிழாக்கு 25 வருடம் நிறைவு செய்துள்ளேன். நீங்கள் எப்போதும் ஆதரவு தந்துள்ளீர்கள். அனைவருக்கும் நன்றி. மேடையில் இருந்த சத்யா சாரின் பூ படம் செய்துள்ளேன். இளையராஜாவிடம் வேலை செய்துள்ளேன். இப்போது ரங்கராஜ் சாரிடமும் வேலை செய்து விட்டேன். அவரிடமும் வேலை செய்தது மகிழ்ச்சி. சிங்கிள் ஷாட் மிக கண்டிப்புடன் இருப்பார். ஷூட்டிங்கில் மிக கண்டிப்புடன் இருப்பார். அவர் படைப்பில் நான் இருந்தது மகிழ்ச்சி. சினிமா தவிர எனக்கு எதுவும் தெரியாது. கடைசி வரை சினிமாவில் இருக்கத்தான் ஆசைப்படுகிறேன். படத்தில் தம்மு, தண்ணி, ஆடை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. அது அவர் விருப்பம். எது பிடிக்கும் எது பிடிக்காது என மக்கள் முடிவு செய்யட்டும். எனக்கு பிடித்த படம் சதுரங்கம். அந்த படத்தை எப்படியோ கொண்டு விட்டார்கள். ஆனால் 12 வருடம் கழித்து ஒரு படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. இதுதான் சினிமா. ஒவ்வொரு பக்கம் இருந்து சினிமா அழிக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து முதலில் சினிமாவை காப்பாற்ற வேண்டும். சினிமா தான் என் குடும்பம். இன்னும் நான் சினிமா இருக்கிறது பெருமையாக நினைக்கிறேன். ரங்கராஜ் சார் படத்தில் இருப்பது பெருமை. நீங்கள் தந்து வரும் ஆதரவுக்கு நன்றி என்றார். இயக்குனர் R.K. செல்வமணி பேசும்போது, ஸ்ரீகாந்த் பேசி இப்போதுதான் கேட்கிறேன். அதிரடியாக கலக்கிறார். இதே போல சினிமாவில் இருந்தால் அவர்தான் சூப்பர் ஸ்டார். இந்த விழாவிற்கு வந்த காரணம் ரங்கராஜ் சார் தான். 35 வருட பழக்கம். அவர் கண்டிப்பானவர் என்கிறார்கள். ஆனால் என்னுடைய எப்போதும் சிரித்து பேசுவார். மிக அமைதியான மனிதர். பாடல்கள் பார்த்தேன். கலர்ஃபுல்லாக மிக அழகாக எடுத்துள்ளார். கட்டுமானத்தை சரியாக செய்யாமல் சினிமா நல்லா இல்லை என சொல்லி வருகிறார்கள். பணம் போடுபவரை மதிக்க வேண்டும். அவரிடம் கண்ட்ரோல் இருக்க வேண்டும். ரங்கராஜ் சாரின் திட்டமிடல் மிக சரியாக இருக்கும். எடுக்க வேண்டியதை மிக கச்சிதமாக எடுத்து விடுவார். ரங்கராஜ் சார் போன்ற ஆளுமைகளுக்கு ஆதரவு தர வேண்டியது நம் கடமை. எல்லோருக்கும் வாழ்க்கையை தரும் படமாக இப்படம் இருக்கும். நம் நாட்டில் தமிழர்களுக்காக படம் பண்ண முடியாமல் பேன் இந்தியா படம் செய்தால் எப்படி சரியாகும்? பேன் இந்தியா என சொல்லி இந்தி, தெலுங்கு ஆட்களை சேர்த்து அதை இங்கு திணித்து படமாக தந்தால் படம் வெற்றி பெற்று விடுமா? எந்த மொழியை இங்கு திணித்தாலும் தமிழை அழிக்க முடியாது. நம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் படம் எடுங்கள். OTT-க்காக படம் எடுக்காதீர்கள். அதில் நமக்கு லாபம் இல்லை. இப்போது தமிழ் சினிமா நல்ல வளர்ச்சியை நோக்கி போகிறது. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் கே. ரங்கராஜ் பேசும்போது, எங்களை இன்று வாழ்த்த வந்திருந்த கே. எஸ். ரவிக்குமார், R.K. செல்வம் உட்பட அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீகாந்த் முதல் சிங்கம், புலி, ரமேஷ் கண்ணா, சச்சு, சாம்ஸ், புஜிதா என அனைவரும் முழு ஒத்துழைப்பு தந்து இந்த படத்தை உருவாக்க உதவினார்கள். நான் பத்திரிகையாளனாக இருந்து திரைக்கு வந்தவன். உங்களை அன்பான ஆதரவை இந்த படத்துக்கு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உன்னை நான் சந்தித்த உதயகீதம், உயிரே உனக்காக, நினைவே சங்கீதம் போன்ற சில்வர் ஜூப்ளி திரைப்படங்களை இயக்கிய வெற்றி இயக்குனர் கே. ரங்கராஜ் இந்த படத்தை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிறார். வாழ்க்கையில் பணம் மட்டும் பிரதானம் அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் வித்தியாசமாக இருவேறு கோணங்களில் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் கதாநாயகனாக ஸ்ரீகாந்த் நடிக்க, கதாநாயகிய புஜிதா பொன்னாடா நடித்துள்ளார். 2வது நாயகனாக பரதன் நடித்துள்ளார். 2வது நாயகியாக நிமி இமானுவேல் நடித்துள்ளார். மற்றும் பார்கவ், நம்பிராஜன், K.R. விஜயா, டெல்லி கணேஷ், சச்சு, நளினி, பருத்தி வீரன், சுஜாதா, சிங்கம், புலி, ரமேஷ் கண்ணா, சாம்ஸ், அனுமோகன், வினோதினி,
ரஜினி, கவியரசன், மாஸ்டர் விஷ்ணவா ஆகியோர் நடித்துள்ளவர்களுடன் மை இந்தியா மாணிக்கமும் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார். வசனம் PNC கிருஷ்ணா, ஒளிப்பதிவு தாமோதரன், இசை RK சுந்தர், எடிட்டிங் KK, பாடல்கள் காதல்மதி, கலை விஜய் ஆனந்த், நடனம் சந்துரு, ஸ்டண்ட் ஆக்ஷன் பிரகாஷ், தேனி சீனு, தயாரிப்பு மை இந்தியா மாணிக்கம், கதை திரைக்கதை அமைத்து இயக்கியுள்ளார் K. ரங்கராஜ். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.